எல்லா தூணும் நைஸா இருக்கு. இதெல்லாமே கையிலேயே செதுக்குனது. ரொம்ப ஸ்பெஷல். இத பாத்தீங்களா? எல்லாமே ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க. கல்யாணி அது மட்டும் இல்லங்க, இது தெரியுதுல இந்த கோபுரம். இந்த கோபுரம் 1200 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னர் கட்டினது. வாவ், பியூட்டிஃபுல். என்னமா கட்டி வச்சிருக்காங்க. உள்ள நிறைய விஷயம் இருக்கு. அப்படியே அசந்து போயிடுவீங்க. அப்படியா? கம் லெட்ஸ் கோ. வா போலாம். இவர்தான் லிங்கத் பவர். ரொம்ப பவர்ஃபுல்லான காட். இந்த மரம் 500 வருஷத்து மரம். ஓ, அப்படியா? 5 தலைமுறையா பார்த்தாச்சு. காத்தடிக்குது. அடேங்கப்பா. அப்புறம் இந்த பூக்கு என்ன பேர் தெரியுமா? தெரியாதே. நாகலிங்க பூ. எனக்கு லிங்கேஸ்வரனா ரொம்ப பிடிக்கும்னு. உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஓகே. வாங்க போலாம். உங்களுக்கு பிடிச்ச எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். என்ன இவ்வளவு அவசரம்? வந்துட்டு போலாம். பரவாயில்ல, நீங்க 2 பேரும் பேசுங்க. நாங்க எதுக்கு நடுவுல? வீட்ல அம்மா தருவாங்க. பை பிரேம். பை பை. டாடா. பை. ஆஹா, நெக்லஸ் போடுறா நெக்லஸ். ஐயோ வாய் வாய் மூக்கு கண்ணு. ஆஹா, புல் போதையில் எடுத்து போட்ட மாதிரியே இருக்கே. ஏமா அப்படி பாக்குற? என்ன இங்க பாக்குற? உடம்புல போன் நம்பர் இருக்கான்னு பார்த்தனே. இங்க என்ன பொம்பளை வியாபாரமா பண்ணிட்டு இருக்க? ஆளும் மூஞ்சியே. அம்மா, என்ன விஷயமா இங்க வந்த? எழுத்தாளன் ஆகணும். தமிழ் நல்லா தெரியுமா? தமிழ் தெரியுமாவா? நானு தமிழ் பண்டிட்டு சார். சொல்றேன் கேட்டுக்கங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அம் அவ் அக. போட்டன்னு வச்சுக்க. சின்ன பிள்ளைய நர்சி ஸ்கூல்ல படிக்கிறத நீ இங்க வந்து படிக்கிற? டிவில நியூஸ் வாசிக்கிற மாதிரி தமிழ் பண்றானா? ஓ, டிவில நியூஸ் படிக்கிற மாதிரியா? இப்ப கேளுங்க சார். అందరికీ నమస్కారములు. న్యూస్ అడగండి. మన మల్లయ్య గారు ప్రొడ్యూసర్ గారు, మన కొండయ్య గారు హీరో గారు, మన బాలయ్య గారు మ్యూజిక్ డైరెక్టర్ గారు, మన పుల్లయ్య గారు ఫైట్ మాస్టర్ గారు. ஏ அம்பாஸ்டர் கார் இல்லையா? போட்டனா தமிழ் சேனல்ல இப்படி தெலுங்குல பேசினா எப்படி ரீச் ஆக? சார், அங்கதான் உங்களுக்கு புரியல. தமிழ் சேனல்ல தெலுங்குல நியூஸ் வாச்சா எல்லாரும் பாப்பாங்க சார். இப்ப என்ன தமிழ்ல படிக்கணும் அவ்வளவுதானே? எல்லாம் டிவி முன்னால வந்துட்டீங்களா? எல்லாம் நியூஸ் படிக்க கேளுங்களா? நம்ம சூப்பர் ஹீரோ ஜீவா இருக்காருல. யார் அந்த ஜீவா? ஹீரோ. ஓ, நம்ம ஜீவாவா? அவன் வந்து கதாநாயகன் நடிக்கான். நம்ம தேவா மியூசிக் அடிக்கான். சூப்பராக ஃபைட் அடிக்கான். தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, போய் பாத்துருங்களா? ஏண்டா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணி? ஏதோ இந்த டிவி சேனல்ல ஒழுங்கா புலப்பாத்துக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையாடா? என்னைய வேலையை விட்டு போக சொல்லணுமா? இப்ப எனக்கு வேலை கொடுப்பியா இல்லையா? உனக்கு இங்க வேலையே இல்ல. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு. என்னடா கத்திய தூக்கி காட்டுற? இப்ப கொடுப்பியா வேலை? டேய், நீ எதை காட்டாலும் நான் வேலையே கொடுக்க மாட்டேன். வேலையே கொடுக்க மாட்டியா? அப்ப இந்த கத்தியை நீயே வச்சுக்க போய. பயம் இல்ல, அருவாவுக்கே பயப்படாத சிங்கம் அது கத்திய காட்டுதுவாரு பாக்கி. ஹாய் பிரேம், எங்க இருக்க? இல்ல மேடம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாரி மேடம். என்ன மேடம் இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான். சொல்லுங்க மேடம், நான் வரேன். எந்த இடத்துக்கு வரணும்? அனிதா டவர்ஸ், கணபதி ஸ்ட்ரீட், டி நகர். ஓகே? ஓகே மேடம், இருங்க மாடிக்கு வந்து பேசுறேன். இன்ஜினியர் சார், அங்க ஒரு பில்லர், இங்க ஒரு பில்லர், 20 feet ஹைட். அதுக்கு மேல நம்ம ஜிம் செட் பண்ணணும். இந்த ஏரியால எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம ஜிம் தெரியும். ஓகே? ஓகே சரிங்க மேடம். அந்த மெட்டீரியல் அது இல்ல. நோ கான்ட்ராக்ட். எப்ப முடிப்பீங்க? எவ்வளவு வேணும்? மேடம் 50 lakhs மேடம். 2.5 மாசத்துல முடிச்சு. நோ 70 lakhs. 1.5 மாசத்துல முடிச்சே ஆகணும். ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே பிரேம். ஓகே மேம். நீங்க பெரிய ஆள் மேம். அங்க ஜிம் வச்சா பிக்கப் ஆகுமா மேம்? ஆகணும். இல்லைன்னா ஆக வைப்பேன். அப்படியே உன்னை இங்க இருந்து கண்காணிக்கலாம்ல. ஓகே பிரேம், see you in evening. ஓகே. சாரி மச்சான், ஒரு இம்பார்ட்டன்ட்டான கால். இப்பவாச்சும் சொல்றா மச்சான். யாரா அந்த காஞ்சனா? அவங்க எனக்கு அக்ஷய பாத்திர மாதிரி அல்ல குறையாத அமிர்த சுரபி. நமக்கு அப்பப்ப பண உதவி பண்றாங்கப்பா. பிரேமு, இது பணக்கார சவாசம், அதுவும் பொம்பளை வேற. நமக்கு வேணாம். நமக்கு என்னடா,
கரும்பு தின்ன கூலியா? அச்சே நான் உன் நன்மைக்காக சொல்றேன். நீ கருமுத்துன கூலியான்னு கேட்குற, நாளைக்கு உன் உயிர் எடுக்கிற காலியா கூட மாறும். ஜாக்கிரதை. ஏய் போடா. நான் சொல்லத்தே முடியும், கம்பு எடுத்துக்கிட்டு அடிக்கவா முடியும்? யூ பிரேம், என்ன வர சொல்லிட்டு ஏமாத்துறியா? பார்க்க வைக்கிறேன். வா உன்னை வச்சுக்கிறேன். எடுடா போன. ஏய் என்னாச்சு என்னாச்சு? ஏன் கத்துற? இரு இரு இரு. ஏன் டென்ஷன் ஆகுற? இரு இரு. ஏய் கூல் கூல் கூல். என்ன if you don't mind நான் எடுக்கட்டா? ஓகே ஓகே ஓகே. கூல்மா கூல் கூல். இங்க பாரு. ஏய். bloody nonsense. இது ரப்பர் தேல் தானே? எல்லாம் ஓ வேலை தானா? ஏய் இல்ல சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்கதா. என்ன சர்ப்ரைஸ்? ஏய் இல்ல டிவி ஸ்டேஷன்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். ஆனா பேச முடியல. அதனால தான் நடந்த விஷயம் வரைக்கும் போதும். நான் வீட்டுக்கு போறேன். ஆளை விடு. ஏய் ரிது ரிது. ச்சே. எல்லா ஃபிகரும் மாட்டுது. இந்த கொக்கு மட்டும் மாட்ட மாட்டேங்குதே. அம்முச்சோ. அச்சச்சோ. என்னடா? ஆஹா, ஆமா, உன்னை வாழ்க்கையில பிறந்தா கேட்கலையே. நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ எனக்கு ஓடணும் போல இருக்க. புதிய பாடல் பாடு. மூச்சு வாங்குது. ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது. காது காது விடாதீங்க. ஐயோ சும்மா இருங்க. ஐயோ போதும், கூசுது. யோ, என்னைய பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? ஆமா மேடம், பைத்தியம்தான் உங்க மேல. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மேல ஒரு மரியாதை, பயம், பக்தி, அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். பாத்தியா, முத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். நான் போறேன், வேற என்ன பண்றது? ஹலோ பிரேம், சொல்லு ரஞ்சித். என் பிரியாவோட வாழ்க்கையை கெடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டல. எந்த பிரியா? அந்த பிரியாவா? இனி இந்த ரஞ்சித்தோட விளையாட்டு உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கும். பாக்குறியா? பொறுத்து இருந்து பாருடா. பிரியா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா பிரேம், உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? சொல்லு பிரேம். ஒண்ணு இல்ல மேடம், அந்த ரஞ்சித் அவன் லவ்வர் பிரியாவை நான் தப்பான வழியில யூஸ் பண்றேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் மேடம். உனக்கு பிரியாவை தெரியாது? எனக்கு சத்தியமா தெரியாது. நான் ரொம்ப நல்லவன் மேடம். நீ நல்லவனா கெட்டவனான்னு உரிய நேரம் வரும்போது தெரியும். அது வரைக்கும் உன் நாடகத்தை நீ நடத்து. ஓ பிரேம் போ. உங்களை தான் நம்பி இருக்கேன் மேடம். ஓ பிரேம், பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். வரேன் மேடம். சோக்காளி ஆடுறா.